ஓம் சாய்ராம். பாபாவை போய் அவருடைய ஆலயத்துக்கு சென்று தரிசனம் பண்ணணும்னு நாம் நினச்சா மட்டும் பத்தாதுங்க. நாம் நமக்கு அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். இதை செஞ்சாலே போதுங்க. பாபாவை நாம் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறத விட பாபா நம்மளை பார்க்க ஆசைப்பட வைக்கணும். நம்மளுடைய ஒழுங்கான நடவடிக்கைகளிலும் நல்ல ஒழுக்கமான நெறிமுறைகளிலும் நல்ல குணத்தாலையும் பாபாவை நம்மால் கவர முடியும். இவ்வாறு நாம் செய்தால் நிச்சயம் பாபாவின் ஆலயத்துக்கு அடிக்கடி சென்று பாபாவை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இது மிகவும் எளிதானது மட்டுமே. அதனால் நாம் சதா சர்வகாலம் பாபாவை எண்ணி, பாபா உங்களுடைய ஆலயத்துக்கு என்னை கூப்பிடுவீங்களான்னு சொல்லி பாபா கிட்ட கேளுங்க. பசியாக இருக்கிற குழந்தை அழுதாதான் அதுக்கு பால்னு சொல்லுவாங்க. அதுபோலத்தான் பாபாவை நாம் நேரடியாக போய் தரிசனம் பண்ணணும்னு நினச்சா மட்டும் போதாது. பாபா கிட்ட மனமுருகி கேளுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. பாபா கருணாமூர்த்தி. அவர் மட்டும் நம்மளை பார்க்கணுன்னு விரும்பிட்டாருன்னா நாம் அவர் முன்னால் போய் நின்னா மட்டும் போதுங்க. அவருடைய கருணை பார்வை நம்முடைய பல ஜென்ம பாவங்களையும் நம்முடைய கர்ம வினைகளையும் தீர்த்தருளும் என்பதில் சிறிதளவும் ஐயம் இல்லை. பாபாவை வணங்க 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 நம்முடைய நல்ல குணம் மேம்படும். நிறைய நல்ல விஷயங்களை செய்யறதுக்கான புத்தியும் வாக்கு வன்மையும் மேம்படும். நாம் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பல தலைமுறைகளையும் நம்முடைய வருங்கால சந்ததியினரையும் பாபா எப்போதும் உடன் இருந்து காத்தருள்வார் என்பது சர்வ நிச்சயம். பாபாவின் கண் பார்வையில் இருப்பது நாம் செய்த புண்ணியம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். அதே போல் பாபாவினுடைய ஆலயத்துக்கு சென்றால் நானும் கோவிலுக்கு போனேன் வந்தேன்னு இல்லாமல் பாபாவை ஒரு 2 நிமிஷமாவது உட்காந்து அவருடைய முகத்தை பார்த்து பேசுங்க. ஏன்னா பாபா பேசும் தெய்வம். அவரை வழிபாடு செய்கிறத விட அவர்கிட்ட நாம் மனம் திறந்து பேசணுன்னு தான் விரும்புவார். நாம் நம்மளுடைய குறைகளையும் நம்மளுடைய நிறைகளையும் பாபா கிட்ட சொல்லணுங்க. ஆமாம், எனக்கு இதெல்லாம் குறையாக இருக்குது பாபான்னு சொல்லி எத்தனை நாள் போய் நாம் பாபா கிட்ட புலம்பி இருக்கிறோம். ஆனால் நிறைய விஷயங்கள் பாபா நாம் வேண்டி நிறைய விருப்பங்களை நிறைவேற்றி இருப்பார். அதெல்லாத்தையும் நினைவு கூர்ந்து பாபா கிட்ட நம்மளுடைய சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தணுங்க. நாம் நம்மளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது பாபா மிகவும் மகிழ்வார். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நான் கேட்டு நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க பாபா, ரொம்ப நன்றி பாபா. இதுக்கு முன்னால் செஞ்சதுக்கும் நன்றி, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் நன்றி. இனி எனக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய தலைமுறையாக என்னுடைய குழந்தைகளையும் ஆசீர்வாதிக்க போகிறதுக்கும் நன்றின்னு சொல்லி பாபா கிட்ட நிறைய நன்றிகளை சொல்லிக்கிட்டே இருங்க. பாபா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் நம்பிக்கை, பொறுமை அப்படிங்கிற 2 பைசா காணிக்கையை தான். அதை ஒவ்வொரு முறையும் பாபா ஆலயத்துக்கு செல்லும் போது அவருக்கு காணிக்கையாக கொடுக்க மறக்காதீங்க. அதோட எனக்கு இந்த காணிக்கை கொடுக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை எப்பவும் எனக்கு கொடுங்க பாபா. உங்களை வந்து தரிசனம் பண்ணணும், உங்களுக்கு நம்பிக்கை பொறுமைங்கிற 2 பைசா காணிக்கையை எப்பவும் உங்கள் பாதத்தில் நான் சேர்க்கணும்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க. இன்றைக்கி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பும் போதே நான் அடுத்த முறை திரும்பவும் உங்களை வந்து சீக்கிரமே பார்க்கணும் பாபான்னு பாபா கிட்ட கோரிக்கை வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக பாபா அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் சாய்ராம்.